சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்துடைய எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு மீனா எதனால் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட ஊர்லேயே போய் விசாரித்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு சவாரி இருக்குன்னு மீனா கிட்ட சொல்லிட்டு நேராக ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியாரை போய் மீட் பண்ணுறாங்க. சாமியார்கிட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் முத்து இருந்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. எல்லாரையும் வர சொல்கிறாங்க. இவனுக்கு என்னங்க பிரச்சனை? எப்போ பாரு வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கெல்லாம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு பக்கம் கோவப்படவும், கோவப்படாமல் இருக்க சொல்லுங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத்தனை நாளாக இந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு தெரியுமாப்பா? நமக்கு தெரியாமே போயிடுச்சு. ஆனால் மீனாவுக்கு தெரிஞ்சும் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கா. அதனால தான் மீனா இப்படி இருக்கா. அவள் எதனால் இப்படி இருக்கான்னு தெரியுமாப்பா? அவள் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான்ப்பா மீனா அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மீனாவோட குழப்பத்துக்கு தீர்வு கிடச்சிருச்சுப்பா. இனிமேல் மீனா அந்த உண்மையை மறைச்சு வைக்க தேவையில்ல. எல்லா உண்மையும் நானே கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணியும் மீனாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கே இல்லையான்னு இத்தனை வருஷமாக உன் கூட வாழ்கிற நீ எனக்கு தெரியாதா? இங்கே பாரு, உன் பிரச்சனைக்கான முடிவு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து காட்டுறாங்க. ஃபோனை பார்த்தோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.